அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஒரு கட்சி தலைவரின் பிரச்சார கூட்டம் நடந்தது. அதுக்கு நேரலை ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தியிருக்காங்க. அதில் பின்னாடி இருந்து கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. எப்படி நடக்குது, எப்படி போகுது வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் இருக்கிற ஒரு நிருபர் பேசுகிறாரு. அந்த கட்சி தலைவருக்கு அரசியல் தெரியல, இன்னும் அரசியலே இல்லை, இன்னும் அரசியலுக்குள்ளே வரல. ஆமாம், உண்மைதான். அவர் இப்போ தான் அரசியலுக்கு வராரு, இனிமேல் தான் கற்றுக்குவார். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து செயல்படுவார். நீங்கள் நேரலை போட்டுட்டு அதுக்கு அவர் மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு அந்த நேரலையில் என்ன நடக்குதுன்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு நிருபர், நல்ல விதமாக ஒரு கட்சியோ ஒரு பிரச்சாரமாக மக்களை தேடி போயிட்டுருக்காங்க. நீங்கள் அது உள்ளே மக்கள்கிட்ட குழப்பத்தை உருவாக்காதீங்க. ஓகேங்களா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். இது மக்களுடைய வாழ்க்கை. அதில் நீங்கள் உள்ளே உங்களுக்கு சாதகமான விஷயத்த புகுத்தி குழப்பாதீங்க. இன்னொரு விஷயம், மக்கள் சரியாக இல்லை, கூட்டமாக கூடியிருக்காங்க, வண்டிக்கு வழி விடல, அவங்க சென்ஸ் இல்லை, ரோட்டுக்கு ஓரமாக நின்று வண்டிக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னார் அந்த நிருபர். ஒரு 100 பேர் இருந்தாலே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம். ஒரு புது கட்சி தலைவரை பார்க்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ மக்களுடைய கவனம் தலைவர் மேலே மட்டும்தான் இருக்கும். அவரை எப்படி பார்க்கணுன்றதில் தான் இருக்கும். அதனால் மக்களை குறை கூறதை நிறுத்திடுங்க. நல்ல வழியில் நல்ல ஒரு நேரலையை ஒருபடும்போது மக்களுக்கு என்ன நடக்குது, நேரலையில் என்ன சொல்கிறாங்க, நேரலையில் ஏதாவது தப்பாக நடந்தால் அதை பற்றி பேசுங்க. நன்றி, வணக்கம்.